ஜெயிலர் 2 அல்ல பொலேலோ. எப்போதுமே அந்த ஒரு வீடியோ ஒன்று வருமே, ஏன் இந்த வாட்டி அந்த வீடியோ வரவே இல்லை? என்ன கேட்குறீங்க? நம்ம பாட்டு நம்ம லிரிக்ஸில் தான் வருமா இல்லை வேற யாராவது எழுதிடுவாங்களா அப்படிதான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கணும். பாட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏங்க நீங்கள் வந்து ப்ரோமோ எடுக்கலன்னா ஃபோன் பண்ணி கேட்டால் ஏய் ஐடா போனேன்னு சொல்லி வச்சுருவாங்க. இந்த சாங்கோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவர் சொன்னார் நெல்சன் தானே? அது ஆக்சுவலாக தம்பி உன் புலமையெல்லாம் காட்டுறதுக்கு இது இடம் இல்லை, அதனால் எல்லா இடத்துலையும் நீ லிரிக்ஸ் எழுதி வச்சு தொலைஞ்சிடாத. இவர் பாட்டு வேணும்டா அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணி ட்ராக் அமிச்சாருன்னா எப்போ கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அவர் ஃபோன் பண்ணுவார். அணிக்கு அமிச்சிட்டா அணி அங்கேருந்து நெருப்ஸ் சூப்பர் அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். இவ்வளவு தான் எங்களுக்குள்ளார கான்வர்சேஷன். அல்ல பொலேலோ, ஐ மீன் நான் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. இது கரெக்டு தானே? இது அது எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அதான் அதோட ப்ரொனவுன்சியேஷன். இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ், இட்ஸ் ஜிப்ரிஷ். நீங்கள் வந்து மலையாளம் ப்ரொனன்சியேஷன் பண்ணலன்னா அது இது பண்ணாதீங்க, பாடாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய மலையாளம் ஃபேன்ஸ் வந்து அப்படி போட்டிருந்தாங்களா? ஓ இது மலையாளம் வேர்டா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக தான் கேட்டேன் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக. இல்லை, எனக்கு எப்படிங்க மலையாளம் தெரியும்? ரஜினி சார் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு படி மேலே அருண்ராஜா காமராஜ் அவர்கள் வந்து போயிட்டு வேலை செய்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குல்ல, என்ன ஒரு அது மக்கள் நீங்கள் தான் அதை அப்படி ஆக்குறீங்க. எல்லா பாட்டும் இந்த அளவுக்கு வரணுன்ற ஒரு ஆசையில் தான் நம்ம வேலை பார்ப்போம். பட் ரஜினி சாரோட சேரும்போது அது ஆப்வியஸாகவே. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Ashwin Sweets and Snacks products நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. வணக்கம் அருண்ராஜா காமராஜனே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நேற்று தான் ஜெயிலர் 2 அல்ல பொலேலோ, ஐ மீன் நான் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. இது கரெக்டு தானே? இது அது எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அதான் அதோட ப்ரொனவுன்சியேஷன். அப்படியா? ஆமாம், அதுக்கு ஒன்றும் அர்த்தம்லாம் இல்லை. இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ், இட்ஸ் ஜிப்ரிஷ். ஜிப்ரிஷ். ஏன் இது கேட்குறேன்னா, அந்த பாட்டு ரிலீஸ் ஆன ஐ மீன் அந்த ப்ரோமோ வந்ததுலேருந்தே நிறைய மலையாளம் நீங்கள் ட்விட்டர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் நிறைய பேர் நீங்கள் வந்து மலையாளம் ப்ரொனன்சியேஷன் பண்ணலன்னா அது இது பண்ணாதீங்க, பாடாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய மலையாளம் ஃபேன்ஸ் வந்து அப்படி போட்டிருந்தாங்களா? ஓ இது மலையாளம் வேர்டா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக தான் கேட்டேன் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக. இல்லை, எனக்கு எப்படிங்க மலையாளம் தெரியும்? நான் எப்படிங்க எழுதுறது மலையாளத்தில்? ஓகே, ஆனால் அதில் இருந்தது ஃபுல்லாகவே ஜிப்ரிஷ் தானா? அந்த இல்லை, தமிழில் வந்து கோரஸ் இருக்கும், ஃபீமேல் கோரஸ் இருக்கும். சார் பாடினது எல்லாமே முக்கால்வாசி வந்து ஜிப்ரிஷ் தான். ஏன்னா இட் ஷுடன்ட் ஹாவ் எனி மீனிங்கிறது தான் அதோட ரெக்குயர்மெண்ட்டே எனக்கு அதுதான். இப்போ நீங்கள் கபிஸ்கபான்னு ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் கோலமாவு கோகிலா நெல்சன் அண்ணன் படத்தில், அதில் வர லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது லிரிக்ஸ் கிடையாது, அது எல்லாமே ஜிப்ரிஷ் தான். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அதையும் காவாலாவையும் சேர்த்தா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்ல. ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் அதோட ஒரு ஃபீலு. கபிஸ்கபாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் யாருக்குமே தெரியாது, என்ன லாங்குவேஜ்னு யாருக்கும் தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட அல்ல பொல்லேலோ அந்த அது எல்லாமே ஒரு ஜிப்ரிஷ். அந்த சவுண்டிங்காக கேட்கும் போது கரெக்டாக இருக்கணும். ப்ளஸ் கேட்குறவங்களுக்கு அது என்ன அர்த்தன்றதுலாம் தெரியாமல் தே கேன் சிங் அலாங். ஸோ அந்த மீட்டருக்கு ரெடியானது தான் அந்த இது நிறைய பேர் அதை வந்து அஃபென்சிவாக பார்க்குறது வந்து மேபி அவங்க இதை ஒரு லாங்குவேஜ்னு நினச்சிக்கிட்டு சொல்லும்போது, லாங்குவேஜ் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிராமட்டிக்கலி எரர் இருக்க தான் செய்யும். பட் இது எந்த லாங்குவேஜும் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அது கிராமட்டிக்கல் எரரை பற்றி நம்ம யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் ஹாஸ் டு சவுண்ட் குட். நீங்கள் கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்கணும், புரியுதோ புரியலையோ உங்களுக்கு அந்த வைப்பு வரணும். மேஜராக வந்து அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப பயங்கர ஒரு கேப்டிவேட்டிங்கான ஒரு விஷுவல்ஸு. அப்போது யாரோ என் ஃப்ரெண்டு கூட அமைச்சிருந்தாங்க, ஏண்டா பேசுகிறதாடா முக்கியம், பாட்டை பாடுறா. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் தான் இது. நம்ம வந்து யாரையும் அஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மோட்டிவ் கிடையாது. நம்ம வந்து லாங்குவேஜில் நான் எப்படிங்க ஒரு மலையாள பாட்டெலாம் தெலுங்கு எழுதும் போதே தப்பாக தான் எழுதினேன். ஸோ பேசிக்லி அது அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் அது. ஜிப்ரிஷில் ஒரு பாட்டு, அது ஒரு பேசிக்லி கேரளா கோஸ்டல் அந்த ஏரியாவில் நடக்கிற மாதிரிங்கிறதுனால அது ஒரு அந்த சவுண்டிங்காக அப்படி இருக்கும். ஸோ மேபி அது அதனால் மலையாளம் வார்த்தைன்னு தப்பாக நினச்சிக்க வாய்ப்பு இருக்குது.
பட் மலையாளம் இல்லை அங்கங்கே வந்து இடமோனே அப்படின்ற அந்த இதெல்லாம் அது வந்து அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல. அது ஸோ கரெக்டாக அதனால் ஸோ கரெக்டான வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அது கரெக்டான மீனிங் இருக்குது. ஸோ நம்ம எழுதுனது எல்லாமே ஜிப்ரிஷ் தான். ஜிப்ரிஷ்னா என்ன வேணாலும் எழுதலான்றது தானே. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு ஒரு இலக்கணம் கிடையாது. அதனால் சுதந்திரமாக எழுதி ஒரு பாட்டு. இல்லை ரெக்குயர்மெண்ட்ஸ்னு சொல்லியிருந்தீங்களே, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு இந்த சாங்கோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் அவர் சொன்னார்ல நெல்சன் தானே? அது ஆக்சுவலாக தம்பி உன் புலமையெல்லாம் காட்டுறதுக்கு இது இடம் இல்லை, அதனால் எல்லா இடத்துலையும் நீ லிரிக்ஸ் எழுதி வச்சு தொலைஞ்சிடாத. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு சவுண்டிங்காக பெட்டராக இருக்கணும், அவ்வளோதான். ஜிப்ரிஷாகவே இருந்தால் ஓகே, ஜிப்ரிஷ் தான் வேணும்னு அவர் கேட்டார். ஓகே. ஸோ பேசிக்கலி இது ஜிப்ரிஷ் சாங் தான். அது ஜிப்ரிஷான ஒரு சாங். இந்த ஜிப்ரிஷ் சாங்குள்ள அங்கங்கே வந்துட்டு அந்த ஒரு ஃபீமேல் ஒரு அந்த ஒரு இதெல்லாம் வருது இல்லைன்னு, அது கொஞ்சம் ஐ மீன் உங்களோட அந்த ஒரு நம்ம லிரிசிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு டேலண்ட் வந்து அந்த இதுலலாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன அது வந்து என்ன மேட்டர், அது வந்துட்டு நிறையா என்ன சொல்கிறது, ஒரு ஆண்மகனை பார்த்துட்டு ஒரு பெண் பாடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அது? அது என்னங்க ஒரு பெண் பாடுற மாதிரியா இருக்கு? அதான் கேட்டேன். ஸோ அது பேசிக்லி அது ஒரு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொப்பன சுந்தரி எழுதியிருக்கோம், அதுக்கப்புறமா நம்ம காவாலா எழுதியிருக்கோம். ஸோ அதில் என்ன இருக்குமோ அந்த இலக்கணங்களுக்குள்ளே தான் அது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 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 டான்ஸ் நம்பர் அப்படி எடுத்துக்கலாமே. நம்ம அதில் போய் எதுக்கு கவிதையெல்லாம் பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடுறப்போ நம்ம ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு நடுவில் ஒரு 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 ரிலாக்ஸிங்கான ஒரு ஃபீமேல் கோரஸ். அந்த ஃபீமேல் கோரஸில் ஒரு அந்த சந்தத்துக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியான வார்த்தைகள், அவ்வளோதான். கவிதைன்னெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் கிடையாது, அவ்வளோ கவிதையெல்லாம் நம்ம எழுதலை அதில். ரஜினி சார் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு படி மேலே அருண்ராஜா காமராஜ் அவர்கள் வந்து போயிட்டு வேலை செய்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? மற்ற படங்கள் எல்லாமே நீங்கள் அது ஒரு முழு எஃபர்ட் போடுறீங்க, பட் ரஜினி சார் அப்படின்னா அது ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிடுது. என்ன ஒரு அது மக்கள் நீங்கள் தான் அதை அப்படி ஆக்குறீங்க. ஸோ அதனால் எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான். நான் எப்பவும் போல தான் வேலை செய்கிறேன், எல்லா பாட்டுக்கும் அதே உழைப்பு தான், அதே மாதிரியான ஃபோக்கஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். எல்லா பாட்டும் இந்த அளவுக்கு வரணுன்ற ஒரு ஆசையில் தான் நம்ம வேலை பார்ப்போம். பட் ரஜினி சாரோட சேரும்போது அது ஆப்வியஸாகவே என்ன சொல்கிறது, அதுக்கான எனர்ஜியை எடுத்துக்குது அந்த பாட்டும் சரி, நம்ம பாடுறதும் சரி, எல்லாமே வந்து இன்டூ 100 அப்படி ஆயிடுது. ஸோ அது மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான். மக்கள் வந்து அதை தேடி போய் விரும்பி கேட்குறதுனால தான் அது இவ்வளோ பெருசாக மாறுது. ஸோ அதனால தான் அது இவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதுல இருக்குது. நான் ஒன்றும் பெருசாக அதில் பண்ணிடலை. எல்லாருக்கும் ஒரு எமோஷன் இருக்குல்லண்ணே. ரஜினி சார் அவர்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எமோஷன்? எனக்கு ஆக்சுவலி என்னோடய கெரியரே நீங்கள் கபாலிக்கு முன் கபாலிக்கு பின்னுன்னு பிரிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னை யாருக்குமே தெரியாது. நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ்க்கு நானே போய் கேட்பேன். எனக்கு ஏதாவது இன்டர்வியூ, ஏதாவது நான் இவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், இத்தனை பாட்டு ஹிட் ஆகிருக்கு, என்னை யாருக்குமே தெரியல, யாராவது கொஞ்சம் பற்றி எழுதுங்க, என்னை பற்றி ஏதாவது இன்டர்வியூவில் ஏதாவது ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னா, ஓகே இந்த பாட்டு ஹிட் ஆகிடுச்சு, ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன்னா எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அதில் ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்ட இருக்காது. ஏன்னா அப்போதைக்கு அந்த பாட்டு ஹிட்டுக்கு தான் நம்ம உட்காந்து ஏதாவது பேச முடியும், அடுத்து என்ன பண்ணுறோங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருந்த சூழல்லேருந்து இன்றைக்கி ஒரு பாட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே இன்டர்வியூ கொடுக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு ரீசன் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணது தான். கபாலியில் ஒர்க் பண்ணது, அதுக்கடுத்து தொடர்ச்சியாக அவரோட படங்களில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ இதுதான் ரீசன். நீங்கள் அப்படியே என்னோடய கரியரை அப்படி பிரிச்சுக்கலான்னு நான் யோசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பாடல்களும், அதுக்கான நம்ம நடிகராகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆக்டராக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து அன்ரெக்கக்னைஸ்டாகவே இருந்த ஒரு விஷயத்த ஒரே ஓவர் நைட்டில் May 1 டீசர் வர அன்னைக்கு என்னை எல்லாருக்குமே தெரிய வச்சது மேஜராக வந்து என்ன சொல்கிறது, ரஜினி சாரோட படம் அப்படிங்கிற ரீசன் தான். ஓகே. ஸோ அதுதான் இன்ன வரைக்கும் நம்மளோட அடையாளமாகவும் இன்னும் இருக்குது. நெருப்புடா போராடுறா அப்படி தான் சொல்கிறாங்க இன்னும். ஸோ அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கக்கூடாத, மறக்க முடியாத, மறக்க விரும்பாத ஒரு விஷயம் அப்படின்னு யோசித்தா அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு அந்தளவுக்கு நான் வந்து, ஏன்னா நான் எவ்வளோ பேர்கிட்ட கெஞ்சிருக்கேன், எனக்கே தெரியும். அது எத்தனை பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன், எத்தனை பேர்கிட்ட நான் வந்து சும்மா ஒரு ரைட்டப் எழுதுறதுக்கு நிறைய பேரை பார்த்து மீட் பண்ணி ஒன்றுமே நடக்கவே இல்லை. ஆனால் நெருப்புடா வந்ததுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த மரகத நாணயம் ஷூட்டில் இருந்தோம்.
ஸோ ஷூட்டு டைமில் வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ பிரேக் டைம் கிடைக்கும்ல, ஒரு 1/2 hour 1 hour சும்மா ஏதாவது ஷார்ட் ரெடி பண்ணுற நேரத்தில் நமக்கு பிரேக் கிடைக்கும்ல. அப்போ வந்து 2-3 சேனல்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்களா. அது அப்படி யோசிக்கும் போது ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நமக்கு அது அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பண்ணலைங்கிறத தாண்டி தொடர்ச்சியாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு கரெக்டான டைமில் நமக்கான இது நமக்கு கிடைக்குங்கிறத நம்பிக்கை கிடைச்சிது அப்போது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து சார் படத்தில் ஒர்க் பண்ணது தான். ஸோ மேபி அவர் எனக்கு ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பிளெஸ்ஸிங்கான ஸ்டார், சூப்பர் ஸ்டார் எல்லாருக்கும். எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் ஸ்டார்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் இப்போது இது நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு ஆக்டராக எனக்கு ரொம்ப நீங்கள் பரிச்சயமாக ஃபஸ்ட்டு அது வந்து நெருப்புக்குமார் அப்படின்ற அது ஒரு அதுக்கு முன்னாடி வந்து இது நம்ம ராஜாராணி பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு அந்த பேர் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் வைரல் ஆச்சு, அந்த நெருப்புக்குமார் அப்படின்றது. மிகப்பெரிய பிரேக்கிங்கும் அந்த நெருப்புடாப்பட்டு. இந்த நெருப்புன்ற அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருக்கு, இந்த வேர்டாக இருக்கட்டும், இந்த ஒரு இது? ஆக்சுவலாக என் பேர் அருண் ராஜா தானே. அருண்னா ஆக்சுவலாக சூரியன் அர்த்தம், சூரியன்னா நெருப்பு. ஓ, இந்த அளவுக்கு. ஆமாம். ஓகே. ஆனால் இப்போ அந்த ஒரு அங்கீகாரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொன்னீங்களே, ஆரம்ப காலகட்டங்களில் அதை நீங்கள் அதை ஒரு தேடிட்டு இருக்குவீங்க. உங்களுக்கு இப்போ சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் டிங்டாங்கும் அந்த ஒரு விஷயம், டிங்டாங்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்துச்சு. அவர் ஒரு வாய்ஸாகவும் அவர் அந்த ஃபைன் பண்ணுற அந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது? அது அவர் தான். அதான் அவர் வந்து ரொம்ப பெக்யூலியரான டேஸ்ட் இருக்கிற ஒரு 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 யூனிக்கான ஒரு மியூசிக், ஒரு பண்டில் ஆஃப் ஜீனியஸ். அவர் வந்து அவரோட ஜீனியஸ் லெவல்ஸ் வந்து வேறு வேறையாக நீங்கள் பிரித்து பார்க்கலாம். அது வரைக்கும் தமிழ் சினிமா சாங்ஸ்குள்ளார புதுவிதமான விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காரு அவர். நீங்கள் அவரோட எல்லா பாட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ்ட் அன்ரெக்கக்னைஸ்ட் அவரோட எல்லா சாங்ஸ்லேயுமே பெருசாக ஹிட்டான பாட்டு தவிர நீங்கள் மற்ற பாட்டெல்லாம் எடுத்து பாருங்களேன், அதில் ஏதாவது ஒன்று புதுசாக அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். அது பெருசாக ஹிட்டான சாங்லேயும் அவர் புதுசாக ஒன்று ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அவரோடதில் வந்து நான் பிகினிங்கில் அவரோட 2வது படம்லேருந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படம் நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணேன், உயிர்மொழின்னு. அந்த படத்தில் அதான் எனக்கும் ஃபஸ்ட்டு படம். ஸோ அதில் 2 பாட்டு எழுதியிருக்கேன், அதில் ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன். அதில் 2 பாட்டு எழுதின ஒரு பாட்டில் வந்து அன்றில் பறவை நான் அடின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதாவது டப் ஸ்டெப்புங்கிற ஒரு இது தமிழ் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் டைமாக டப் ஸ்டெப்பை கொண்டு வந்தது அவர் தான். ஸோ அந்த பாட்டில் தான் ஃபஸ்ட்டு டப் ஸ்டெப்புன்ற ஒரு ஒரு மியூசிக்கல் ஜான்ராவே இருக்கும், அந்த மியூசிக்கலான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாயிலே வாசித்து அதை வந்து ஒரு பயங்கர ரசிக்கும்படியான ஒரு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கிறதும் அவர் தான். அது மாதிரி அவரோட எல்லா ஒர்க்கையுமே சொல்லிகிட்டே போகலாம். ஈஸ் அ ஜீனியஸ். அவரோட அந்த ஒர்க்கில் இருந்து பிக்கிங்காக சூஸ் பண்ணுறது இருக்குல்ல, அவரை தான் நம்ம கேட்கணும். நம்ம அவரை கேட்கும் போது தான் இன்னும் பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும். நான் வந்து இன்னமும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு அப்படி தொலைவில் இருந்து ஒரு கைத்தட்டுற ரசிகனாகவும் கூட பழகின ஒரு தம்பியாகவும் தான் நான் இருக்கனே தவிர அவரோட அந்த ஞானம் எப்படி அவர் எடுத்துகிட்டு வராருன்றலாம் கிராக் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் அறிவு வரல மியூசிக்கில். ஸோ அந்த அறிவுலாம் வர்றதுன்னா நானே நேரம் மியூசிக் டைரக்டர் ஆயிருப்பேன். ஸோ பேசிக்லி எனக்கு அது தெரியவும் போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது சொல்லி கொடுத்தா கற்றுக்கிறது அது வந்து எப்படின்னா இல்லை நிறைய டிஃப்ரென்ஸுங்க. நீங்கள் வந்து தாய்மொழியாக இருக்கிறவங்க பேசுகிற ஒரு மொழியோட ஆளுமைக்கும் அந்த மொழியை கற்றுக்கிட்டு பேசுகிறவங்களோட ஆளுமைக்குமான வித்தியாசம் இருக்குது. அவருக்கு தாய்மொழி மாதிரி இசை, அதில் அவர் பேசுகிறதுன்றது கேன் எக்ஸ்ப்ளோர். அதில் கவிதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், அவர் என்ன வேணால் எழுதலாம், ஹைக்கு அது இதுன்னு என்ன வேணால் எழுதலாம். நம்ம புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அதில் எப்படி நம்ம பேசுகிறதே கஷ்டம், இதில் கவிதை எழுதுனா எப்படி எழுத முடியும்? ஸோ அதுதான் இப்போ இசையமைக்கிறதுங்கிறது. அந்த மாதிரி ஒரு கவிதையை வந்து ப்ராப்பராக எழுதுகிற மாதிரி ஒரு தெரியாத பாஷையில் போய் எப்படி எழுத முடியும்? ஸோ அதுதான் எக்ஸாம்பிளாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நான் எனக்கு வராதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு மியூசிக் பெருசாக நாலேஜ் இல்லை. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் இத்தனை வருஷமாக நான் வந்து மியூசிக்கில் நான் கடந்து வந்துட்டேன், அதனால் எனக்கு மியூசிக் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்லாம் என்னால் சொல்லிக்க முடியாது. ஏன்னா நம்ம கடலில் பார்த்துருக்கோம், நம்ம வெறும் துளி தான். அந்த துளிங்கிறது அந்த கடல்லேருந்து நீராவியாகி கீழே உழுற ஒரு துளி, அவ்வளோதான். கடல் இன்னும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு மியூசிக்குங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் அது எப்படி பெருசாக யோசிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஜேர்னி, நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட
இது எல்லாமே வேறு. நம்ம டேரக்டருக்காக வந்தோம், டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம், டைரக்டர் ஆகிட்டோம், அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறதுக்கான வேலைகளில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட மேஜரான. இப்போ நீங்கள் கடலில், நான் எந்த கடலில் சேரணும்னு ஆசைப்படுவீங்கன்னா, நான் டைரக்டர்ன்ற கடலில் சேரணும்னு ஆசை. அதுதான் உங்களோட தாய்மொழி. ஆமாம், அதுதான் என் தாய்மொழி, டேரக்டர். யா. ஸோ அதில் இப்போ நம்ம வந்து இசைங்கிறது ஒரு கிராஃப்ட். அந்த கிராஃப்டில் நமக்கு ஒரு அளவுக்கு நாலேஜெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய இசையமைப்பாளர்களோட சேர்ந்து வேலை செய்யும் போது அவங்களோட நாலேஜே கூட இருந்து பார்த்து கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவ்வளோதான். இதிலேருந்து நமக்கு ஒரு ஜட்ஜிங் எபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா நம்ம அவங்க கூட ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஒர்க் பண்ணுவோம். ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒர்க் பண்ணுறப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் நம்மளால் அது கூட வாழ முடியும். ஸோ அப்படின்னா நம்ம படம் பண்ணும்போது ஒரு ஸ்க்ராட்ச் எப்படி வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணுன்ற அந்த ஒரு நாலேஜை நம்ம அங்கேருந்து கற்றுக்கலாம். ஸோ அது அப்படி தான் நான் பார்க்குறேன். என்னோட டைரக்டர்ன்ற அந்த ஒரு ஜேர்னியில் மியூசிக் எப்படி நம்ம வந்து ஒரு மியூசிக் எப்படி ஜட்ஜ் பண்ணுறது. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டியூன் கொடுக்குறாருன்னா அந்த டியூனில் வந்து பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். அந்த பேசிக்கான விஷயங்களை ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சால் தான் நமக்கு அது ஹிட் ஆகுமா ஆகாதான்னு புரியும். ஸோ அதுக்கு எனக்கு இதெல்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுனால நான் அது கூட ட்ராவல் ஆகிறதும் அவங்க என்னை சந்தோஷமாக கூட ட்ராவல் பண்ண வச்சுக்கிறதும் ரொம்ப எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இப்போது எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. இப்போ ஒரு லிரிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கம்போஸ் பண்ணி கொடுக்கறது இப்படியான ஒரு விதம் இருக்குது. தென் நீங்கள் ஐ மீன் ஒரு மியூசிக் அந்த ஒரு அவுட்லைன் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரியான லிரிக்ஸ். இப்போ இந்த அல்லபலையிலோ எப்படியான ஒரு இதாக இருந்துச்சு? இல்லை, ஆல்ரெடி மியூசிக் எனக்கு ஒரு சாங்காக தான் எனக்கு சார் கொடுத்தாரு. ஓகே. ஸோ ஒரு சாங்காக கொடுத்துட்டு அதில் நம்ம லிரிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பாயிண்ட். இதில் ஹாஃப் ஆஃப் த சாங் வந்து இப்போ அனி சார் என்ன ட்ராக்கில் ஹம் பண்ணியிருந்தாரோ அதுக்கு சந்தத்துக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து அவர் பண்ணதுலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை தான் ஜிப்ரிஷாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம புதுசாக யோசிக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு அது நம்ம புதுசாக ஒரு வார்த்தைனா யோசிச்சிடலாம். மொழியே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி யோசிக்க முடியும்? அதுதான் எனக்கே ஒரு மாதிரி குழம்புச்சு. ஆமாம், அது வந்து ஆக்சுவலி அந்த சவுண்டிங்க்கு எப்படி செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி யோசித்து நம்ம அதுக்கான லிரிக்ஸு பண்ணது தான் இந்த பாட்டை பொறுத்த வரைக்குமான ஒரு இது. அதுக்கப்புறம் நடுவில் அந்த கோரஸ் வந்து நம்ம தமிழில் லிரிக்கலாகவே அதை ஒர்க் பண்ணது, அதுவும் டியூனுக்கு வந்தது தான். ஒரு லாங்குவேஜ்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும்ல, இது இங்கே இப்படி ஃபிட் ஆகும், நமக்கே அந்த ஒரு மொழி தெரியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் போய் இதில் நான் வந்து ஜிப்ரிஷா ஒரு விஷயத்தை செட் பண்ண போகிறேன். அந்த ஜிப்ரிஷும் மக்கள் வந்து அதை திரும்ப ஹம் பண்ணணும், வைப் பண்ணணும். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு வேர்டு அது ஒரு பிடிக்கணும் அப்படின்ற சந்தம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ முன்னாடிலாம் அந்த இப்போ நீங்கள் முன்னாடி பழைய இதிலெல்லாம் அந்த நம்ம இப்போ லாலாம் வச்சு பாடுவாங்க, லா லலே லா அப்படிலாம் வரும்ல. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக வாய்க்குள்ள நுழையும்ல. கிட்டத்தட்ட ஜிப்ரீஷுங்கிறதும் அதே தானே, அதுதானே. இப்போ சந்தத்தை வந்து அவங்க பாடி கொடுப்பாங்க இல்லையா, பாடி கொடுக்குற சந்தத்தை நம்ம வந்து கரெக்டாக அந்த அந்த மீட்டரை தாண்டாமல் அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகள்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அர்த்தம் இருந்தால் தான் வார்த்தை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மீட்டருக்குள்ளார எழுத்துக்களை கோர்வையாக ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, எப்போதுமே அந்த ஒரு வீடியோ ஒன்று வருமே, ஏன் இந்த வாட்டி அந்த வீடியோ வரவே இல்லை? என்ன கேட்குறீங்க? நானும் அதை மிஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஓகே, இல்லை ஷூட் பண்ணிட்டாங்களா இல்லை பண்ணலையா? இல்லைங்க, அதான் பண்ணவே இல்லையா? நானும் அதான் பாட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு, இனிமேல் எதுக்குங்க ப்ரோமோ. ஓகே, நான் அது சரி வரும், ஏதோ ப்ரோமோ மாதிரி வரும் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன், வரவே இல்லை. ஆமாம், ஏன் ஐ மீன் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கானே ஷூட் அந்த மாதிரி? எனக்கு தெரியாதுங்க. ஏங்க நானே நம்ம பாட்டு நம்ம லிரிக்ஸில் தான் வருமா இல்லை வேற யாராவது எழுதிடுவாங்களா அப்படிதான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கணும். பாட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏங்க நீங்கள் வந்து ப்ரோமோ எடுக்கலன்னெலாம் ஃபோன் பண்ணி கேட்டால் ஏய் வைடா போனேன்னு சொல்லி வச்சிருவாங்க. ஒர்க்கிங் வித் நெல்சன் அண்ணா வித் அனிருத் இந்த ஒரு காம்போ இருக்குல்ல, பல பேரோட பல டேரக்டர் மியூசிக் டேரக்டர் ஒர்க் பண்ணும், மறுபடியும் இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இவங்க உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனா ரியலா இல்லை எப்படி? எஸ், ஓகே, மோர் தென் 200%. ஏன்னா எனக்கு எப்போவுமே எது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை இப்போ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துருப்பா அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறது கம்ஃபர்ட்டாக இருக்குமா? இதை எடு, அதை எடு, இதை விட்றாத, அதை விட்றாத, ஏய் அதை பண்ணிட்டியா இதை பண்ணிட்டியான்னு ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமா? நம்மளை அப்படியே விடுறது, நம்ம ஃப்ளோவில் விட்டுறது, அதுதானே. நம்ம மேலே ஒருத்தங்க நம்பிக்கை வச்சு ஒரு வேலையை நீங்கள் பார்த்துருங்கன்னு சொல்கிறதுல தான் இருக்குது நம்மளோட கம்ஃபர்ட். நடுவில் உள்ள பூந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு யாராவது நம்மளை நோண்ட நம்ம கான்ஷியஸாகவே நம்ம வந்து அதில் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிப்போம். கான்ஷியஸாகவே நம்ம வந்து அதில் இது கரெக்டாக வந்துருச்சா வரலையான்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போவோம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவர் பாட்டு வேணும்டா அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணி
ட்ராக் அமிச்சாருன்னா எப்போ கொடுப்ப அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அவர் ஃபோன் பண்ணுவார். திருப்பி ஏதாவது நம்ம அமுச்சு விட்டோம் அப்படின்னா அதை அன்னைக்கு அமுச்சிரு அப்படிம்பார். அன்னைக்கு அமுச்சுட்டா அன்னி அங்கேருந்து நெருப்ஸ் சூப்பர் அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். இவ்வளவு தான் எங்களுக்குள்ளார கான்வர்சேஷனு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் எங்கே எதிர்பார்க்க முடியும், எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ மேபி நம்மளோட அந்த 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 பியூரஸ்ட் ஆஃப் பிலீஃப் இருக்குல்ல, அந்த பிலீஃப் தான் இதோட சக்ஸஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருத்தங்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த விஷயத்துலேருந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள ரொம்ப போட்டு குடையாமல் அந்த அதிலேருந்து கிடைக்கிற அவுட்புட்டை நம்பி ஒரு வேலை பார்க்குறது இருக்குல்ல, அதுதான் சக்ஸஸ். இது வந்து எல்லாருக்கிட்டையும் கிடச்சிடாது. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இதே கம்ஃபர்ட் ஜோனோட ஒர்க் பண்ண முடியாது. நிறைய இடத்துல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அதை நம்மக்கிட்ட சொல்லி அது அவங்களோட தாட் ப்ராசஸோட எழுத்து வடிவமாக நம்மளை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு நீங்களே எழுதிடலாம், நான் எதுக்குங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போது இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ண எந்த ஒரு பாட்டுக்குமே இப்படி வேணும் அப்படி வேணும்னு நெல்சன் அண்ணனோ அனீசாரோ கேட்டதே கிடையாது. அது எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இருக்கிறதுலே அதிபெரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுன்னா அதுதான். நம்மளை ஒருத்தங்க நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு கேள்வி கூட கேட்காம அதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ நம்ம எவ்வளோ சரியாக ஒரு வேலை செய்யணும், அந்த சரியாக வேலை செய்கிறதுக்கு நம்ம எவ்வளோ மெனக்கிடணும், எத்தனை வாட்டி திரும்ப 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 மனசுக்குள்ளே ஓட்டி பார்க்கணும், எத்தனை வாட்டி எழுதி பார்க்கணும், எத்தனை வாட்டி அடிச்சு எழுதணும். ஏன்னா அவங்க ஒரு வாட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னா தே வில் சேஞ்ச். ஆப்வியஸ்லி இது ஓகேப்பா நமக்கு ஒன்று எதிர்பார்த்தோம் செட் ஆகலை, தப்பாக எடுத்துக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒன்று அவங்க நம்பி ஒன்று கொடுக்குறாங்க, ஒன்று நம்ம எழுதி கொடுக்குறோம், அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு அதை அப்படியே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அதை அப்படி சூப்பராக போய் எல்லாருக்கிட்டும் ரீச் ஆகிறது இருக்குல்ல, அது ஒரு பியூரான ஒரு 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 என்ன சொல்கிறது, த பெஸ்ட் கம்ஃபர்ட் ஃபீல். ஓகே, அது நமக்கு வந்து எல்லார்ட்டையும் கிடைக்காது. புரியுது. ஆனால் இப்போது நிறைய பேர் நேற்று ரிலீஸ் ஆச்சு பாட்டு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். ஐ மீன் ஜெயிலர் 2க்கு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் இப்போ உட்காந்து டீகோட் பண்ணிருக்காங்க. அதை டீகோடுன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். நான் நேற்றுலேருந்து நான் தொலைவிட்டு இருக்கேன், நாளைக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறோமே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்னதான் டீகோட் பண்ணிக்காங்களான்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு? எனக்கே மீனிங் தெரியாதடா, அது ஜிப்ரீஸ் தானே, நீ என்ன டீகோட் பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்குமா இல்லை எப்படி? அது ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேங்க. ஏன்னா எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் அதில் இருக்குது. ஸோ வென் பீப்புள் ஆர் இன்வால்விங் இன் தேர் அவங்களோட ஹோல் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு விஷயத்துக்குள்ளார அவங்க இறங்கி வேலை பார்க்குறாங்க. அதில் ரைட்டாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம், அதை எங்கேயுமே நம்ம போய் விமர்சனம் பண்ணக்கூடாது. யார் வேணால் விமர்சனம் பண்ணலாம், நம்ம ப்ராடக்டை விமர்சனம் பண்ணுறவங்கள போய் நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க புரிதலுக்கு என்ன இருக்கோ, அவங்க எப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவில் அதை புரிஞ்சுக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட வெளிப்பாடாகவும் இருக்குது. அவங்க பேசுகிற எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகளோட வெளிப்பாடு என்னென்னா, அவங்க புரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சு, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு ஒன்று சிலர் சொல்லுவாங்க. ரொம்ப பேர் என்னென்னா பொதுப்படையாகவே சொல்லிடுவாங்க, இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது, அதாவது ஜென்ரலாகவே இது இப்படி தான் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். நீங்கள் வேறு எந்த பாட்டு வரும்போதும் இவ்வளோ பேர் இதுக்காக வேலை பார்த்துருக்காங்களா, இவ்வளோ பேர் உட்காந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்களா, இவ்வளோ பேர் உட்காந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்களா, இவ்வளோ பேர் உட்காந்து இதை டீகோட் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ பேர் உட்காந்து இதுக்காக மெனக்கெட்டு அவங்களோட ப்ரெஷியஸான டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? அப்போ இந்த பாட்டுக்கு நடக்குது அப்படிங்கும் போதே இது எல்லோரும் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லோரும் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லோரும் மனசுக்குள்ளேயும் போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக அது போகும். படம் ரிலீஸ் ஆகும்போது இது பெருசாகவே இன்னும் இதில் வேணாம் நல்லா இல்லைன்னு சொன்னவங்க கூட இன்னும் அவங்க தான் அதிகமாக அதை கொண்டாடுவாங்க. அது நம்மளோட மனசு சில நேரம் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் ஆகிடும். நமக்கு பிடிக்காத ஆள் கூட போய் தங்கியிருந்தா கூட நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஆள் மூஞ்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது இது வந்து அவங்களுக்கு பெர்செப்டிவாக தான் அவங்களோட தாட் ப்ராசஸில் இப்படி இருக்குது. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது அவங்களோட இனிஷியல் தாட், அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸாக ஒன்று இருந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்னு அவங்க ஃபீல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப அதை கேட்டு டீகோட் பண்ணும்போது உங்களுக்கு அது பிடிச்சதோட பெஸ்ட்டாக தான் வெளியே வரும். உங்ககிட்டேருந்து வெளியே வரும்போது அது பெஸ்ட்டாக தான் அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்கும். அது எப்படின்னா, நான் ஒரு தேட்டரில் வந்து சொல்லுவாங்க, ஒரு இன்றைக்கி எவ்வளோ பார்க்கிங்க்கு எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, இன்றைக்கி வந்து கேன்டீனில் எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, அதை வச்சு ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டராக அது என்ன மாதிரியான ஹிட்டுன்றதை சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாட்டு அப்படி தான். அதை பற்றி எத்தனை பேர் பேசுகிறாங்க, அதை பற்றி எத்தனை பேர் வந்து நல்லது கெட்டது எதுவாக வேணால் அவங்களோட பெர்செப்ஷனில் இருக்கலாம். இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நம்ம போய் உட்காந்து இவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது. அது அவசியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பேஸ்லேயே இல்லை. ஏன்னா கிரியேட் பண்ணுற ஸ்பேஸில் இருக்கிறவங்க கிரியேட்டர்ஸ்.
அதை வந்து கன்சியூம் பண்ணுற ஸ்பேஸில் இருக்கிறவங்க தான் இவங்க மற்றவங்க எல்லாமே. ஸோ க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ஒன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அவங்க அடுத்த க்ரியேஷனை நோக்கி போயிடுவாங்க. கன்சியூம் பண்ணுறவங்க தான் அதை ரொம்ப கன்சியூம் பண்ண எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சு, அப்படி ஃபீல் ஆச்சு, இப்படி ஆச்சுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்ப்ரெட் ஆகும். எண்ட் ஆஃப் த டே நல்ல ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எங்கேயுமே அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. இத்தனை பேர் இது ஆரம்பத்திலே பேசுகிறாங்க, நீங்கள் அதை பற்றி விஷயங்களை பற்றி டீகோட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல, நான் பாட்டு போட்டுவிட்டு இதுக்கப்புறம் ஃபீல்டில் வரும்ண்ணே, நீங்கள் போய் பாருங்கள். நான் பேசிக்காக அதில் எதுவுமே ஃபாலோ பண்ணுற ஸ்பேஸ்லாம் இல்லை. நான் எந்த இது ட்விட்டர்லலாம் இல்லை. ஸோ பேசிக்காக எனக்கு அது தெரியாது என்ன நடக்குது, என்ன போய்கிட்டு இருக்கு, என்ன ட்ரெண்டு, என்ன நிலவரம், யாருக்கும் பிரச்சனை, இது கூட எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ அதனால் எனக்கு ஓகே தான். எனக்கு வந்து நம்மளோட ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்குக்கான இது வந்து இப்போ எல்லாருமே நமக்கு வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட சொல்கிறவங்க. அப்படிங்கிறப்போ அது போதும். நம்மளை தேடி வந்து ஒரு 10 பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கே நம்ம இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அதை இன்னும் 100 பேராக ஆக்குறதும் 1,00,000 பேராக ஆக்குறதுக்கும் தான் வேலை பார்க்கணுமே தவிர, எத்தனை பேர் நமக்கு வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு போயிட்டு அவங்க வரிசையில் நம்ம போய் நின்றுட்டோன்னா அது எப்படி சரியாக இருக்குமா? நம்மளோட அடுத்த பயணங்கள் வந்து அது சரியாக இருக்குமா? இருக்காது. ஸோ அதனால் நெகட்டிவாக பேசணுன்னு நினைக்கிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள போய் ஏங்க இப்படி பேசுனீங்கன்னு கேட்கவும் முடியாது, இப்படி தான் பேசணும்னு சொல்லவும் முடியாது. புரியுது. ஸோ அதனால் நமக்கு அது ஓகே தான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் இதை பற்றி பேசுகிறாங்கும் போது இப்போ இதை பாசிட்டிவாக பேசுகிறவங்க 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க போய் அவங்கக்கிட்ட பேசிக்குவாங்க, அவங்க போய் பதில் சொல்லிக்குவாங்க. நம்ம டேரெக்டாக இது பண்ண அவங்கெல்லாம் பேசிக்குவாங்க. ஏன்னா இப்போ நம்ம கன்சியூம் பண்ணுற ஸ்பேஸில் இல்லை, நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணுற ஸ்பேஸில் இருக்கோம். ஸோ கிரியேட் பண்ணுற ஸ்பேஸில் இருக்கவங்க அடுத்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அடுத்து என்னென்ன விஷயங்களை யோசிக்கிறதுன்றதுல தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். கன்சியூம் பண்ணுற ஸ்பேஸுக்கு நம்ம இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ பேசிக்லி அவங்க அப்படி தான் பேசி ஆகணும். ஒரு 10 பேர் எதிர்த்தா தான் ஒரு 100 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த 10 பேருக்கு எதில் பதில் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷனாக மாறும். அந்த பெரிய கான்வர்சேஷன் தான் நமக்கு இன்னும் ஒரு புல்லிங் ஃபேக்டராக மாறும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன பதில் வந்து நிறைய விஷயத்துக்கு பொருந்துருங்கள, நிறைய பேருக்கு வர அந்த ஒரு ட்ரால்ஸாக இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கும் நீங்கள் இது பொருந்தணுங்கிறது தான் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே இது பொருந்தி ஆகணும். வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்லது நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, நீங்கள் நல்லது நினைக்கிறீங்கனாலே போதும். உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் யோசிக்கிறாங்கங்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த நல்லது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் நினைக்கிற நல்லதோடே ட்ராவல் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். ஓகே. உங்களோட அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஆர் அன் குட் ஆக்டர் அப்படிங்கும்போது, ஆனால் உங்களோட டைம்லேயும் ஒரு டேரக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த ஆக்டிங்கான ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஜெயிலர் 2 இருக்கீங்க, ஒரு பார்ட் ஆஃப் ஜெயிலராக இருக்கும்போது ஒரு ஆன் ஸ்க்ரீனில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா, இல்லை அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்திருந்ததா? நமக்கானது நம்ம தேடி வரும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கிறப்போ எனக்கானது என்னை தேடி வரும். அது நம்ம இதில் ஏன் நம்ம இல்லை, இதில் ஏன் நம்ம இருக்கோம் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டேன். இப்போ மரகதநாணயம் 2 பண்ணியிருக்கோம். அதில் நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அந்த படம் ஷூட்டிங்கில் இருந்து நாங்கள் திருப்பி ஷூட் பண்ணுறப்போ 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சும் நான் அதே ரோல் தான் பண்ணுறேன், அந்த படத்தில் நான் அடிக்கிறேன்றப்போ எனக்கானது அது நேசமணின்றது எனக்காக உருவானது. திருப்பியும் அந்த நேசமணியாக என்னால் வாழ்ந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படி தான் நான் யோசிக்கிறேன். நமக்கான கதாபாத்திரங்கள் நம்மளை தேடி வரும். சில நேரம் அந்த கதைகளை நம்மளே உருவாக்கிக்க வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா நம்ம உருவாக்கணும். நம்ம அதை உருவாக்கல, நமக்காக ஒரு 5 பேர் யோசிக்கிறாங்கன்னா நம்ம அதில் போய் பங்கெடுத்துக்கணும், அவ்வளோதான். பட் எல்லாத்துலேயும் நான் போய் இருக்கணும்னு நான் யோசிக்க மாட்டேன். ஓகே. ஏன்னா நம்ம அப்படி நடிப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யோசிக்கலை. எல்லாமே எனக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு நான் சேர் போட்டு உட்காரணும்னு இடம் அது வந்து டைரக்டர் சேர் தான். ஸோ அதில் அப்படி இருக்கும்போது மற்றதெல்லாமே எனக்கு அந்த சேரை அடையிறதுக்கான படிக்கட்டுகளாக தான் நான் பார்க்குறேன். உங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு அல்லப்பிள்ளைகளுக்கு? எல்லாருக்குமே நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. ஆமாம், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இவ்வளோ மெசேஜ் வந்து. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், சீரியஸ்லி. கடைசியாக அந்த காவால டைமில் அதிகமான அப்புறம் லேபிள் சீரிஸ் அப்போ உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸில் அந்த பாட்டுக்கு வந்தது நிறையா. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு லவ் சாங் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் எனக்கு அதுக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்டு இந்த பாட்டு ஆப்வியஸ்லி ஒரே நாளில் நேற்று நைட்லேருந்து ஃபுல்லாக எங்கள் வீட்டிலலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன அவ்வளோ மெசேஜ் வருது, யார் உங்களுக்கு அனுப்புகிறா? சீரியஸ்லி ஸோ ஹாப்பி ஃபார் யூண்ணே. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765